வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிருந்தா மாறன் ஹெல்ப் பண்ணதை சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்கேன். அப்போது வீரா வந்துட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க வம்பு பண்ணாங்கன்னா அதை நினச்சி கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அவங்க உனக்கு ஹெல்ப் தானே பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்க, அவன் எனக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை. எனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துக்க தெரியும் எனக்கு. அப்படியே இல்லைனாலும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், அவன் எனக்காக எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ கண்மணி பிருந்தா சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கண்மணி வந்துட்டு ராஜேஷோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அப்போது வயிற்றில் கை வச்சு உனக்கு இந்த அம்மா இருக்கேன், உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு கை வச்சு பேசிகிட்டு இருக்கும் போதே டேப்லெட் போடலன்னு ஞாபகம் வருது. அதனால் டேப்லெட் போடுறதுக்காக எந்திரிச்சு போகிறாங்க. ரூமில் டேப்லெட்லாம் வந்து எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பிருந்தா கத்துற சத்தம் கேட்கும். அதனால் கிச்சனில் போய் பார்க்குறாங்க கண்மணி. பிருந்தா வந்து சாமானெல்லாம் வந்து கால் மேலே போட்டுட்ருப்பாங்க. அந்த சாமானெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. வீரா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் சார்ஜர் தேடி கண்மணியோட ரூமுக்கு வந்து போவாங்க. அங்கே சார்ஜர் எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது டேபிள் மேலே டேப்லெட் இருக்கிறத பார்த்துட்டு என்ன டேப்லெட் இது, இவ்வளோ டேப்லெட் இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. கண்மணி கிச்சன்லேருந்து திரும்ப ரூமுக்கு வந்துட்டுருப்பாங்க. அதை பார்த்த உடனே வந்து ரொம்ப வேகமாக வீரா கையிலேருந்து அந்த டேப்லெட் எல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கின உடனே வீரா வந்து கேட்குறாங்க என்ன டேப்லெட் இது, எதுக்காக இவ்வளோ டேப்லெட் நீ போடுற அப்படின்னு கேட்க, கண்மணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வராங்க. அப்போ வீரா வந்துட்டு அம்மா இங்கே பாருமா, இவ்வளோ டேப்லெட் வச்சுருக்கா, என்ன பண்ணுறான்னு தெரியலையம்மா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அம்மா அது ஒன்றும் இல்லடி, அன்றைக்கி தான் மாப்பிள்ளை சொன்னார்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததா, அது ஏதாவது சத்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா வந்துட்டு அது சத்து மாத்திரைனா சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு இப்படி அமைதியாக நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அம்மா அது ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தார்ல அதை சொல்ல தயங்கிக்கிட்டு அமைதியாக நிற்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீரா அவங்க அம்மாவை அங்கேருந்து வந்துடுவாங்க. தப்பிச்சோம், இனிமேல் நாம யார் கண்ணிலையும் படுற மாதிரி இதை வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீராவுக்கு வீட்டில் வந்து இன்விடேஷன் வந்து சாம்பிள் வந்து வந்திருக்கும். அதை வாங்கி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க அம்மா வந்துட்டு சரி இதோட விலை எவ்வளோ, ஒரு பத்திரிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இங்கே பாரு, உனக்கு பத்திரிக்கை பார்த்தியா, பிடிச்சிருக்கா, அவ்வளோதான், அதோட விட்டுரு, இது எவ்வளோன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தி வீட்டில் காமிச்சு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, வீராவும் வந்து சரின்னு சொல்கிறாங்க. உடனே பிருந்தா வந்துட்டு பிருந்தாவா நாம் ராமச்சந்திரன் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பிருந்தா அக்கா நான்லாம் அங்கே வரமாட்டேங்க்கா அப்படின்னு சொன்ன உடனே வீரா வந்து பிருந்தாவும் முறைக்கிறாங்க. அடுத்த செகண்டே பிருந்தா வந்துட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீராவும் பிருந்தாவும் அங்கே அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு இன்விடேஷன் பிரிண்ட் ஆகி வந்துட்டுருக்கோம். முதல்ல வள்ளி தான் எடுத்து பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே வந்து அதில் மாறன் பேர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வந்து வள்ளி ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே அவங்க அண்ணனை கூப்பிட்டு அண்ணா பாரு பத்திரிக்கையை அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்க, எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ தெரிஞ்சு தான் பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியா, எதுக்காக இதில் நீ மாறன் பேரை போடல அப்படின்னு கேட்க, இப்போ என்ன அவன் பேர் போடணுன்னு ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வள்ளி வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க, ராகவனும் கார்த்திக்கும் அங்கே வராங்க. அவங்கக்கிட்ட வந்து இன்விடேஷனை பார்க்க சொல்கிறாங்க. ராகவன் அதை பார்த்துட்டு என்ன இது இதில் மாறன் பேர் போடல, நான் எல்லார் பேரும் எழுதி தானே கொடுத்தேன், கண்டிப்பாக அப்பாலாம் வந்து போட வேண்டாம்லாம் சொல்லியிருக்க மாட்டார், நான் தான் எழுதி கொடுத்தேன், கண்டிப்பாக ப்ரெஸ்ஸில் தான் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும், நான் போயிட்டு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ராகவன் அங்கேருந்து அந்த பண்டல்லாம் எடுத்துகிட்டு போக, அப்போ ராமச்சந்திரன் நில்லுடா ராகவா, எதுக்காக நீ இப்போ எடுத்துகிட்டு போகிற, நான் தான் வந்து அவன் பேரை போட வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகவன் வந்துட்டு மாறனுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க. மாறனும் அங்கே தான் நின்றுட்டுருப்பாங்க. அப்போது ராகவன் வந்துட்டு அப்பா இங்கே பாருங்கள், அவன் என்னோட தம்பி, அவன் என் கல்யாணத்தில் முன்னே இருக்கணும், அவன் பேர் போடலன்னா எப்படி, அது அவனை ஒதுக்கி வச்சுட்டுலாம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு அப்படி அவன் என்ன நல்லது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பேரை போடலன்னு இப்படி குதிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, கார்த்திக்கும் ராகவனும் வந்துட்டு மாறனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் நான் பேரை போடவே கூடாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்க, வள்ளி வந்துட்டு இங்கே பாரு என்ன இருந்தாலும் அவன் உன்னோட புள்ள, அவன் பேரை மட்டும் விட்டுட்டு எப்படி உன்னால் பத்திரிக்கை அடிக்க முடிஞ்சுது அப்படின்லாம் ரொம்ப ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு அந்த வீட்டில் இவனால் 2 உயிர் போயிருக்கு, அவங்க முன்னாடி போயிட்டு அவன் பேரை போட்டு நான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொன்ன உடனே வள்ளிக்கு ஓஹோ அவங்களுக்காக தான் நீங்கள் இந்த பத்திரிக்கையில் பேர் போடலை பார்த்தீங்க, அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீட்டை பிரிக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்பி எப்படி இந்த வீட்டுக்குள்ளே விடுறது, அவங்க சொல்லி தான் வந்து நீ அவன் பேரை போடலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ராமச்சந்திரன் அவங்களாம் வந்து என்கிட்ட சொல்லலை, நானாக தான் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இவன் பேரை போடலை,
அப்படி என்ன இவன் நல்லது பண்ணிட்டான்னு இவன் பேரை போடலன்னு இப்படி எல்லாரும் குதிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி எல்லாரும் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க ராகவனும் கார்த்திக்கும் கண்டிப்பாக மாறன் பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வீராவும் பிருந்தாவும் அங்கே வராங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி பத்திரிக்கை சாம்பிள் வந்திருக்கு, உங்ககிட்ட காமிச்சிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து ராமச்சந்திரன் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் மாறன் பேர் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா எதுக்காக இவன் பேரை போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா வந்துட்டு அவங்களும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தானே, அவங்க பேரை விட்டுட்டு நாங்கள் எப்படி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் பண்ணால் குடும்பத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த குடும்பத்தையே வந்து பிரிச்சுட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களாம், மன்னிக்கிறதும் மறக்கிறதும் தானே நல்லது அப்படின்லாம் வந்து சொல்ல, அது கேட்டு மாறன் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போது வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, மாறன் பேரை போட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே சரிம்மா எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போது வீராவும் பிருந்தாவும் வெளியில் வராங்க. அப்போ பிருந்தா வந்துட்டு அக்கா பாத்தியா அவரே எதுக்காக அவன் பேரை போட்டான்னு கேட்குறாரு, நாம் நினச்சது தான் அவரும் நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, உனக்கு இதெல்லாம் தெரியாது நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா அந்த பொண்ணு மனசுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவங்க அக்கா கல்யாணத்தை பண்ணணும்னு எவ்வளோ வைராக்கியமாக அந்த கல்யாணத்தை பண்ணுறாங்கன்னு பார்த்தியா, அந்த பொண்ணு அவ்வளோ தைரியமாக இருக்குது, அந்த பொண்ணு முன்னாடிலாம் நம்மளால் நிற்கவே முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து வீரா வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அதை கேட்டு வள்ளி வந்துட்டு இவ்வளோ பேசுகிறிய நீ, அந்த பொண்ணு யாரோ அந்த பொண்ணே வந்துட்டு மாறன் பேரை போட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு போகுது, நீ என்ன பண்ணியிருக்க, நீ பெத்த புள்ள அவன் பேரை நீ போட்டியா, இவ்வளோ பேசுகிறியே அப்படின்னு சொல்ல, அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு சும்மா அதையே பேசிகிட்டு இருக்காத, அவங்களுக்கே இதில் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா வந்துட்டு பரவாயில்ல நீங்களும் வந்து பேரை போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்டு ராகவன் கார்த்திக் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதை முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்டு மாறன் பேரை போட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லணும் அப்படின்னு ராகவனும் கார்த்திக்கும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ மாறன் வந்துட்டு வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஆமாம் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்கள் அண்ணன் ரொம்ப வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ரொம்ப ஓவர் பில்டப் கொடுக்குறாரு, தலையில் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஆடுறாரு அப்படின்லாம் சொல்ல, அதை விடுறா எப்படியோ உன் பேரை போடணும்னு சொல்லிட்டார்ல அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன், அவர் மட்டும் போட வேணான்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அவருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாறன் வந்துட்டு சொல்கிறாங்க, ஏன் அதை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்ல, போடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரத்தை அவர் என் பேரை போட்டாலும் போடலனாலும் நான் அவரோட புள்ளன்றது மாறிடுமா என்ன, நான் அவரோட புள்ள தான். இங்கே பாரு சொந்தக்காரங்க வேணால் இது ராமச்சந்திரன் வீட்டு கல்யாணம்னு சொல்லுவாங்க, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாறன் வீட்டு கல்யாணம் தான் சொல்லுவாங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதை பார்த்து வள்ளி இந்த மனசு தாண்டா நீ என்றைக்குமே நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மாறன் வந்து ராகவன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாது, எனக்காக எதுக்காக நீங்கள் வந்து அப்பா கிட்ட போய் பேசிகிட்ருக்கீங்க, இங்கே பாரு அப்பா சொல்கிறதுலே ஒரு நியாயம் இருக்குல்ல, அந்த குடும்பத்தில் வந்து 2 உயிர் போயிருக்கு, என் பேரை போட்டு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட தானே செய்வாங்க, அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போது ராகவன் வந்துட்டு சொல்கிறாங்க, எங்ககிட்ட கூட நீ அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேற பார்த்தியா, ஆனால் உன்னை எப்போ தான் அப்பா புரிஞ்சுக்க போகிறார் தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அப்போது ராகவனுக்கு ஒரு கால் வருது, நீங்கள் தானே வந்து பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்ல, பிரீத்தி வந்துட்டு பாய்சன் சாப்பிட்டாங்க, இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் தான் அவங்க ஏதாவது பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்ல, ராகவன் உடனே வரேன்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு மாறன் வந்து கேட்டுட்டு அவரும் ஷாக் ஆகுறாங்க. சரி நான் அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.